இந்த நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தாலும் என்னுடைய உடைதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். என்னை பத்தி தம்பி கோயில்பட்டி நம்ம தலைவர் குமிழியார் கூட இருக்கிற ரஞ்சித் போன்றவர்களுக்கு என்னை பத்தி தெரியும், தமிழ்மாறன் அவர்களுக்கு தெரியும். என் உயிர் என்னுடைய சமூகம். தலைவர் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு களமாடிக்கு இருக்காரு. அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன செய்யணும்? அங்க கட்சியை பார்க்க கூடாது. என்னுடைய தலைவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் என்றால் நான் இதை தூக்கி எறிந்து விட்டு அவரோடு சென்று களப்பணி ஆற்ற நான் தயாராக இருக்கின்றேன். அங்கதான் தலைவரை பார்க்கணும். அங்க அவரை கட்சியா பார்க்க கூடாது. குமுளி ராஜ்குமார் இன்னைக்கு நம்ம சமூகத்தின் ஒரு அடையாளமா இருக்காரு. அண்ணன் பள்ளப்பட்டி ரமேஷ் அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடல் நீர் கலங்கினாலும் காவேரி நீர் வற்றினாலும் அந்த மலையே குலுங்கினாலும் மனம் தளராதவர்கள் தெய்வேந்திரகுல வேளாளர்கள் என வரலாற்று பெருமை மிக்க எம் இனமான தெய்வேந்திரகுல வேளாளர் சொந்தங்களே, ஒரு தாய் பெற்றெடுத்தால் வயிறு தாங்காத காரணத்தினால் தனித்தனி தாய் பெற்றெடுத்த எனது அருமை தெய்வேந்திரகுல சொந்தங்களே, இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற எனது பாசத்திற்குரிய தம்பிமார்கள், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தமிழ்மாறன் அவர்களே, அருமை மாப்பிள்ளை கனகராஜ் அவர்களே, ஆறுமுகராஜ் அவர்களே, மணிப்பாண்டி அவர்களே,
மாமா இதற்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கின்ற மாமா பத்மநாதன் அவர்களே, மாமா கொடியங்குளம் பேங்கு அதிகாரி அவர்களே, அருமை அண்ணன் பேங் சந்திரன் அவர்களே, அண்ணன் சேதுராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு மீனாட்சி அம்மன் கோயில் தாலியை பார்த்திருக்கீங்களா? மீனாட்சி அம்மனுடைய கோயில் தாலியும் நம்முடைய சகோதரிகள் அணிந்திருக்கிற தாலியும் ஒரே தாலி. அப்போ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி என்றால் இங்கே நம்முடைய வீர மல்லத்திகள் இருக்கின்றார்கள். இங்கே வீர மல்லத்திகளாக வந்திருக்கின்ற அருமை சகோதரி இதற்கு முன்பு உரையாற்றிய போதிலட்சுமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற அனிஸ்கா அவர்களே, பல்லப்பட்டியை சேர்ந்த மீனா அவர்களே, இதற்கு முன்னால் பேசிய அருமை தம்பிமார்கள் மாமா வெள்ளச்சட்டை போட்ட கோயில்பட்டி மாமா அவர்களே, மஞ்சள் சட்டை போட்ட மாமா அவர்களே, இதற்கு முன்னால் பேச இருக்கின்ற எங்களுடைய மூத்த அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்களே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் இயக்க தலைவர், பாசத்திற்குரிய தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் கதாநாயகனாக களமாடி கொண்டிருக்கின்ற அன்பு தலைவர் குமுளி ராஜ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கின்ற மாமா ராமகிருஷ்ணன் அவர்களே, தம்பி அருமை தம்பி, இந்த சென்னை மாநகரில் முழுவதும் பச்சை சிவப்பு கொடியை பட்டலியை வீசி பறக்க செய்து ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்திய பெருமை மிக்க விருதுநகர் மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்த அன்பு தம்பி லயன் சிவகுமார் அவர்களே, மற்றும் என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற எனது பாசத்திற்குரிய பழனிசாமி அவர்களே, மாமா வெள்ளச்சட்டை போட்ட மாமா பேர் தெரியல, மாமா மச்சான், ஏன்னா எல்லாருமே இந்த சைடு இருக்கவங்க பூரா என் மாமா, இந்த சைடு இருக்க பூரா என் மச்சான், இங்க இருக்கிறது பூரா எங்க அக்கா, அங்க இருக்கிறது பூரா என் தம்பி, இப்படித்தான் சொல்லணும். அரசியல் பழக வேண்டும், அரசியல் நடத்த வேண்டும், அரசியல் கற்க வேண்டும், அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும். இன்னைக்கு மாமா வெள்ளச்சட்டை கோயில்பட்டிக்காரு மாமா பேசினாரு, அருமையா பேசினாரு. அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை. இப்ப 2026 தேர்தல் இலக்கு. அப்ப 2021 தேர்தல் இலக்கு என்னவா இருந்துச்சு? சற்று யாராவது நீங்க யோசித்து பாத்தீங்களா? இந்த சமூகத்தினுடைய 100 ஆண்டு காலமாக இந்த சமூகம் தெய்வேந்திரகுல வேளாளர் சமூகம் எல்லாருமே நீங்க 16 வயதுல பார்த்திருப்பீங்க. அந்த காலத்துல அண்ணன் வடிவேல் ராவணன் அண்ணன் ஏற்கனவே சினிமாலாம் நடிச்சிருக்காரு. 16 வயது நிலைன்னு ஒரு கமலஹாசன் படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? கை தூக்குங்க பாப்போம். சரி, பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. அதுல என்ன நடக்கும்னா, அங்க கமலஹாசன் என்பவர் ஒரு நடிகர். அவர் ஒரு வேடத்திலே நடிப்பார், சப்பானி என்ற வேடத்திலே நடிப்பார். பரட்டேன் என்ற ரஜினிகாந்த் அங்கே பரட்டேன் என்ற அதிக வேடத்திலே நடிப்பார். மயில் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீதேவி அப்ப அந்த சப்பானி கமலஹாசனை பார்த்து, இனிமே உன்னை யாருமே சப்பானின்னு கூப்பிடக்கூடாது, உன் பேர் இனிமே கோபாலகிருஷ்ணன் சொல்லி நல்லா புதுசையா ஆடையெல்லாம் புத்தாடையெல்லாம் வாங்கி அவருக்கு ஆடைகளை கொடுத்து, இனிமே உன்னை எல்லாருமே கோபாலகிருஷ்ணன் தானே கூப்பிடணும்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மயில் கேட்கும், இப்ப எல்லாரும் உன்னைய கோபாலகிருஷ்ணன் தானே கூப்பிடுறாங்க அப்படின்னு. அப்ப கமலஹாசன் சொல்லுவாரு, இனி எவன் கோபாலகிருஷ்ணன் கூப்பிடுறான், இனி எல்லாருமே சப்பானின்னு தானே கூப்பிடுறாங்கன்னு. இதை ஏன் சொல்றேன்னா, இந்த தேசத்திலே நம்முடைய 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு சமூகம் நீண்ட நாள் கோரிக்கையாக தெய்வேந்திரகுல வேளாளர் அரசாணையை அறிவித்திட வேண்டும் என்று ஆளும் அதிகாரத்திற்கு நெருக்கடியை கொடுத்தது எம் இனத்தலைவர் அனைவருமே. குமுளி ராஜ்குமார் முதற்கொண்டு என் இனத்தில் பிறந்த அத்தனை தலைவர்களும் அந்த இயக்கத்தினுடைய கோரிக்கை, ஒற்றை கோரிக்கைக்காக பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த அரசாங்கம் நமக்கு செவி சாய்த்ததா? நம் செவி சாய்க்க வைத்தோம். அப்படி இருந்தும் இந்த நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தாலும் என்னுடைய உடைதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். என்னை பத்தி தம்பி கோயில்பட்டி நம்ம தலைவர் குமுளியார் கூட இருக்கிற ரஞ்சித் போன்றவர்களுக்கு என்னை பத்தி தெரியும், தமிழ்மாறன் அவர்களுக்கு தெரியும். என் உயிர் என்னுடைய சமூகம். பச்சை சிவப்பு கயிறு இல்லைன்னா 10 கயிறு வீட்டில் வாங்கி வச்சிருப்பேன். இந்த வேஷ்டியை நான் நாளை தூக்கி கட்டிடுவேன். என் உயிர் போனா வருமா? என் உயிர் எனக்கு சமூகம். நீங்க எல்லாருமே கேட்பாங்க, இவர் அதிமுக காரன்னு. அதிமுகவில் இருந்தாலும் சமூக பணி ஆற்றிக் கொண்டு இருக்கிறேன்.
என்னுடைய பேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எப்ப பார்த்தாலும் என்னுடைய சமூகம் சார்ந்த பதிவுகள் தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இல்லாத பெருமை எனக்கு ஒண்ணு இருக்கு. தம்பி தீபக் பாண்டியனுடைய ஊர்வலத்தில் 40 தலைவர்கள் மேல வழக்கு போடப்பட்டது. அதில் முதல் குற்றவாளியாக A1 தலைவர் என்னையோட பெரிய களப்பணி ஆட்டிக்கு இருக்காரு தலைவர் கும்ளியார் ராஜ்குமார். அவர் ஆற்றாத களப்பணியே கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் அந்த வழக்கிலே ஒரு சாதாரண தொண்டனாகிய இந்த சமூகத்துக்காக போராடக்கூடிய ஏழை எளியவனை முதல் வழக்கிலே சேர்த்தார்கள். இப்படியாக நான் அரசியலில் இருந்தாலும் சமூக பணி ஆற்றி கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் சொல்றீங்க தேவேந்திர வாக்கு தேவேந்திரனுக்கு, சரியா? தேவேந்திர வாக்கு தேவேந்திரனுக்கு என்னையா செய்ய முடியும் நம்மளால? அதைத்தான் தம்பி சகோதரி சொன்னார்கள், அரசியல் பழக வேண்டும். இப்ப தலைவர் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு களமாடிக்கு இருக்காரு. அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன செய்யணும்? அங்க கட்சியை பார்க்க கூடாது. என்னுடைய தலைவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் என்றால் நான் இதை தூக்கி எறிந்து விட்டு அவரோடு சென்று களப்பணி ஆற்ற நான் தயாராக இருக்கின்றேன். அங்கதான் தலைவரை பார்க்கணும். அங்க அவரை கட்சியா பார்க்க கூடாது. குமுளி ராஜ்குமார் இன்னைக்கு நம்ம சமூகத்தின் ஒரு அடையாளமா இருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு கட்சியிலும் இப்ப அண்ணன் வடிவேல் ராவன் அண்ணன் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அண்ணன் அடையாள மீட்புன்னு ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு. இந்த அந்த பள்ளிக்கூடத்து இதுல ஹெட் மாஸ்டர் போய் கேட்பாரு, இந்த இதுல கூட அப்படின்னு கேட்பாரு அண்ணன். அது மாதிரி சமூக அரசியலில் இருந்தாலும் அவருடைய சமூக பணி அளவில்லாத பணி. இந்த கூட்டத்துக்கு நிறைய பேர் பேர் விட்டு போனா எல்லார் பேரையும் நான் சொன்னதாக நினைச்சுக்கங்க, தவறா நினைக்காதீங்க. நிறைய பேர் அடையாளம் தெரியும், பேர் தெரியாது. எல்லாமே என்னுடைய உறவு தான். என்னை மன்னிச்சுக்கங்க. உங்களை அத்தனை பேரையும் நான் சொன்னதாக நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நிறைய பேர் ஆவடி எல்லாத்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க. எல்லாத்தையும் பேர் மறந்து அண்ணே நம்ம ரயில்வேக்கார அண்ணே மறந்து வச்சு பாருங்க. ரெண்டாவது குறிப்பா இந்த கூட்டத்துக்கு ஒரு 20 நாள் 25 நாளைக்கு மேல நாங்க களப்பணி தம்பியோட தமிழர் விடுதலைக்காரர் ராஜ்குமார் அவருடைய சீடர்கள்லாம் வந்திருக்காங்க. தம்பி போர்ப்படை தளபதிகள் எல்லாம் பேர் தெரியல, டக்குன்னு வரமாட்டேன்டுது. 25 நாளைக்கு மேல இந்த தளத்துல நாங்க இது பண்ணிக்கிருக்கோம். அப்போ எல்லாருமே நாங்க சொன்னோம், எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு 99% வெள்ளச்சட்டை போட்டு வரணும்னு சொன்னா ஒரு 90% வெள்ளச்சட்டை போட்டிருக்கீங்க. அவங்களுக்காக எல்லாரும் ஒரு பணத்தை கரவசையை கட்டுங்க. ஒரு ஒழுக்கம், நம்மளுடைய கூட்டத்திலே ஒரு ஒழுக்கம் கடைபிடிக்க வேண்டும். இந்த சமூகம் இந்த தேசத்துக்கு உணவளித்த சமூகம் இன்னைக்கு அரசியல் சூழ்ச்சிகளால புரட்டப்பட்டு இருக்கிறது. அரசியல் அதிகாரம் இல்லாமல் நம்ம எதையுமே பெற முடியாது. ஒரு சில நடந்த சம்பவங்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சார்ந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விருதுநகர் மாவட்டத்தில் தம்பி சிவகுமாருக்கு தெரியும். அங்க ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர், ஏன் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு, முன்னாள் அமைச்சரா இருக்காரு. தொடர்ந்து அவருடைய நம்முடைய மக்களுக்காக களப்பணி ஆட்டி கொண்டு இருக்காரு. பொதுவெளியில பாத்தீங்கன்னா தெய்வேந்திர குல வேளாளர் என்று உச்சரிக்கக்கூடிய ஒரே ஒரு பொது அரசியல்வாதி பாத்தீங்கன்னா KT ராஜேந்திர பாலாஜி தான். இப்ப அவரு நம்ம தலைவர் கும்ளியாருக்கு கூட குரல் கொடுப்பாரு. ஏன்னா கண்ணபுரான் அண்ணன் ஒரு தடவை ஏதோ ஒரு DIG அவர் போய்க்கு இருக்கும் போது அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த வழியா இவர் போய்க்கு இருக்காரு. இவர் மற்றவங்களை போல போல என்னன்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி கண்ணபுரான் பாண்டியனை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்கன்னு வண்டியை நிப்பாட்டாரு. நிப்பாட்டி உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய IG இடத்த பேசி அவங்க தலைவர் அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும், நீ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருவியா, அவங்க கூட போவாங்க, அவங்களுக்கு ஆயுதம் இருக்கணும், நீ என்ன அவங்கள நீ பாதுகாத்துருவியா? அந்த இடத்துல இசக்கி ராஜான்ற ஒரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டார். இப்படியாக இன்னொன்னு ஒரு உதாரணத்தையும் சொல்றேன். தம்பி தமிழ்மாறன் தவறா நினைச்சுக்கிற வேண்டாம். நாங்க இப்ப நம்ம தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளராக அன்பு மகள் சந்தன பிரியா இருக்கிறாரு. அவருக்கு ஏற்கனவே இதை அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். இன்னைக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காலி இடமா இருந்துச்சு. இந்த அளவுக்கு இந்த கட்டடத்தை கட்டி இதற்கு அரும்பாடுபட்டு இந்த நம்முடைய சமூக உறவுகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒருங்கிணைப்பு செய்த மாமா மரியாதைக்குரிய நமக்கெல்லாம் முன்னோடியா இருக்கிற செல்லத்துறை மாமா அவர்களையும் அவரோடு களப்பணி ஆற்றி இந்த கட்டடத்தை சிறப்பாக இன்னைக்கு நம்மலாம் இந்த இடத்துல பேசுறோம்னா இன்னைக்கு ட்ரெயின்ல போறவங்க எல்லாம் பார்ப்பாங்க நம்ம கட்டடத்தை. இன்னைக்கு எத்தனை ஒரு நாளைக்கு 40 ட்ரெயின் போகுது. 40 ட்ரெயின், ஒரு ட்ரெயினுக்கு 1000 பேர் வச்சாலும் 40,000 பேர் நம்ம கட்டடத்தை பார்க்குற அளவுக்கு
இதை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சென்னை மாநகரில் இந்த ஒரு மேடையை அவங்க கொடுத்துருக்காங்க. இது தெய்வேந்திர குல வேளாளர் மக்களுக்கான மேடை. அதை வந்து நம்ம ரொம்ப பெருமைப்படணும். அவர்களை வந்து நமக்கு மனசார வாழ்த்தணும். இப்போ ஏன் சொல்றேன்னா, இப்போ மாமா செல்லத்துறை மாமா போன்றவர்கள் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட எதுக்காக சொல்றேன்னா, அரசியல் இல்லாம எதுவுமே இல்லை. அரசியல் மூலியமா தான் நம்ம ஆளுமைகளை பெற முடியும் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் உங்களிடையே பேச விரும்புகிறேன். உறவுகளே, என் இனமான உறவுகளே, என் ரத்தத்தின் ரத்தங்களே, அங்கே வந்து மாமா வந்து செல்லத்துறை மாமா வந்து அந்த பாப்பாக்கு அரசியல் வேலை, அதாவது அண்ணன் பசுபதி பாண்டியன் அண்ணன் அண்ணி ஜெயசிந்தா பாண்டியன் அவர்களுக்கு படுகொலை செய்யப்பட்டதற்கு தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தின் கீழே வந்து பாப்பாக்கு வேலை கொடுக்கறாங்க. யாரு கொடுக்கிறா? மாவட்ட ஆட்சித்தலைவர், அந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் வேலை கொடுக்கிறாரு. என்ன வேலை கொடுக்கிறாரு? கால்நடை துறையில உதவியாளர் வேலை, ஜூனியர் அசிஸ்டன்ட் என்று சொல்லப்படுகின்ற இளநிலை உதவியாளர் வேலையை கொடுத்துறாங்க. 6 மாசம் நம்ம பாப்பா வேலை செய்யறாங்க. 6 மாசமா சம்பளம் வரல. 6 மாசமா அப்பா வந்து பாப்பா வந்து இதா இருக்கு, பெருகனண்டா இருக்கு, லீவு பெருகணும். அந்த லீவும் சாங்ஷன் ஆகல, சம்பளமும் அல்ல. மாமா செல்லத்துறை மாமா போன்றவர்கள் நம்மளுடைய ஏற்கனவே நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தூத்துக்குடி திருநெல்வேலிக்காரங்களுக்கு அண்ணன் வந்து நம்ம பிரபாகரன் ஐஏஎஸ், அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியா இருந்தாரு. அவர்கிட்ட சொல்றாங்க நிறைய ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாத்திட்டையுமே பேசுறாங்க. எல்லாத்திட்டையும் பேசினாலும் அவங்களுடைய அதிகார வரம்பு ஒரு எல்லைக்குள்ளுதான் இருக்கின்றது. அதை மீறி அவர்கள் செயல்பட முடியவில்லை. ஒரு ஐஏஎஸ் ஆபீசராக இருந்து கொண்டு சீஃப் செக்ரட்டரி எப்படி பேச முடியும்? ஒரு ஐஏஎஸ் ஆபீசராக இருந்து கொண்டு அந்த துறையினுடைய உயர் செயலாளர்கிட்ட எப்படி பேச முடியும்? அப்பொழுது நமது தமிழர் விடுதலை கழகத்தினுடைய நிறுவன தலைவர், மரியாதைக்குரிய எனது வாசத்திற்குரிய அன்பு தம்பி, தமிழர் விடுதலை கழகம் தலைவர் ராஜ்குமார், இங்க இருக்கிறது நம்ம வந்து குமுளி ராஜ்குமார், அவர் வந்து தமிழர் விடுதலை கழகம் ராஜ்குமார். அப்போ வாராரு, ராஜ்குமார் வந்து வாராரு, தம்பி என்ன தம்பி அப்படின்னு, என்ன பாப்பாக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இருக்குண்ணே, என்னென்ன செய்வோம்னாரு. சரி இவ்வளவுதான பிரச்சனை, ஒன்றும் இல்லை வாங்க போவோம். நேராக கோட்டைக்கு போகிறோம். அண்ணன் சந்திரனுக்கு தெரியும், நம்ம பேங்க் சந்திரனுக்கு தெரியும். நாங்கள் நேராக கோட்டைக்கு போனோம். கோட்டைக்கு போனால் வந்து அன்னைக்கு வந்து 10 மணிக்கு வந்து அமைச்சர் வந்துட்டார். அப்போ வந்து அவர் வந்து பால்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார். நமது தொப்புள் கொடி உறவு கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அங்கே வந்து அவர் அமைச்சராக இருக்காரு. நானும் தம்பி நம்ம ராஜ்குமாரும் போகிறோம். போன உடனே என்ன ரமேஷ் அப்படின்னாரு. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, இந்த மாதிரி பாப்பாவுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு விஷயமா அப்படின்னா அப்போ மற்ற அரசியல்வாதி என்ன செஞ்சுருப்பாங்க? சரி அப்படியா, அந்த மனுவை கொடுங்க, படித்து பார்த்துட்டு சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. உட்காருங்க அப்படின்னாரு. யாரையுமே உள்ள விடலை. அரசு அதிகாரிகளை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். கால்நடைத்துறை இயக்குனர் அப்போ வந்து யானசேரன் ஒரு ஐஏஎஸ் அவர் இருக்காரு, அவர்கிட்ட பேசுறாரு. யானசேரன் ஐஏஎஸ் பேசணும். அவர் என்ன சொல்றாரு? நீங்க இயக்குனர், நான் வந்து இயக்குனர், கால்நடைத்துறையுடைய முதன்மை செயலாளர் கோபால் ஐஏஎஸ் பேசுங்கன்றாரு. அவர்கிட்ட பேசினா என்ன சொல்றாரு? இந்த கலெக்டர் எப்படி கால்நடை துறையிலே வேலை வாய்ப்பு அளிக்கலாம் என்று கேட்கிறார். ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கின்றவருக்கு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரின் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்ற வருவாய்த்துறை, ஏற்கனவே வந்து நீங்க டிபார்ட்மெண்ட் ஆள் நிறைய இருப்பீங்க, அந்த வருவாய்த்துறையில தான் இங்கே பணியிடம் வழங்க வேண்டும். மாறாக இவர் கால்நடை துறையிலே வழங்கிவிட்டார், எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கின்றார்கள். அப்ப உடனடியாக வந்து அப்ப சீஃப் செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காரு. சீஃப் செக்ரட்டரி வந்து அவர்கிட்ட பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? அண்ணே நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே, இப்போ வந்து அது கொஞ்சம் கஷ்டம் தானே, அது டிஎன்பிசி வரையறுக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னாங்க. இது வந்து சம்பவம் அப்படியே உள்ள நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. மணி 10 மணிலேருந்து ஆரம்பிச்சு 3:30 மணி அண்ணன் கேடி ராஜேந்திர பாலாஜி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. கலெக்டர் பேசுறாரு, எல்லாத்தையும் பேசுறாரு. இறுதி முடிவா சொன்னாரு, பசுபதி பாண்டியன் என்பவர் தெய்வேந்திர குல வேளாளர் மக்களின் ஒப்பெயரற்ற தளபதி. அந்த தளபதி மகளுக்கு இந்த ஒரு பிரச்சனை என்றால் சாதாரண மக்களுக்கு என்னவாகும்? நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் நான் உடனடியாக அண்ணன் எடப்பாடியாரை சந்திப்பேன் என்று சொல்லி சீஃப் செக்ரட்டரி சொன்ன உடனே அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் 6.5 மணி நேரத்துக்குள்ள அடிச்சு அந்த மகளுக்கு வந்து பழைய பாக்கி சம்பளத்தெல்லாம் கொடுத்து, நீங்க சத்தியங்க உண்மைங்க, நீங்க வேணா பாப்பாட்ட கூட என்ன கேட்டு பாருங்க, நான் உண்மையைத்தான் பேசுவேன், பொய் சொல்ல மாட்டேன். உடனடியாக அந்த பணிகளை செய்தா. இப்படி இது ஏன் சொல்றேன்னா, நமக்கு இப்போ குமுளி ராஜ்குமார் வந்துட்டாருன்னா இப்ப இன்னைக்கு அவர் என்ன செய்யறாரு? ஒரு அமைச்சரோட இருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அண்ணே
நீங்க அந்த அமைச்சரோட இருக்கீங்கன்னு எனக்கு அந்த இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கலாம். அது இல்லாம போயிட்டு அவரே என்ன செய்ய முடியும்? அவர் எவ்வளவு நாளைக்கு தான் சமூகத்துக்காக பாடுபட்டுட்டே இருப்பாரு? சொல்லுங்க பாப்போம். பொது அரசியல் வேணும். இப்ப தலைவர் நல்ல முடிவு எடுத்திருக்காரு. அதாவது எந்த தலைவர், நம்முடைய தலைவர்கள் எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் அவரை நாம் தலைவர்களாக பார்க்க வேண்டும், அரசியல்வாதிகளாக பார்க்க கூடாது. குமுளி ராஜ்குமார் வெற்றி பெற்றா இந்த சமூகத்துக்கு வெற்றி. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜன் ஒரு இயக்குனரியா, அவர் என்ன நம்ம சமூகத்தை சேர்ந்தவர், அவர் என்ன படம் எடுக்கிறாரு, என்ன படமா எடுத்துட்டு போறாரு, அவர் என்ன படம் எடுத்தாரு, அவர் இப்படி எடுத்துட்டாரு அப்படி எடுத்துட்டாரு. டேய், அங்க மாரி செல்வராசி என் அண்ணன்டா, என் மாமாடா சொல்ற நிலைமை என்னைக்கு வரும்? அவர் யாரோட இருக்காரு? உதயநிதி என்கின்ற தமிழகத்தை ஆளுகின்ற துணை முதல்வர் கூட இருக்காரு. இன்னைக்கு தூத்துக்குடி பகுதி மக்கள் பாதிக்கும் போது என்ன செஞ்சாரு? அவரு துணை முதல்வரை நேர ஒரு ஊருக்கு கூட்டு போறாரு. நீங்க உங்களாலையும் என்னாலையும் கூட்டு போக முடியுமா? இன்னைக்கு ஒரு பாதிப்புனா குமுளியார் நம்ம நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரை KN நேரு தொகுதிக்கு கூட்டு போவாரு. உங்களால முடியுமா மாமா? கோயில்பட்டி மாமா, உங்களால முடியுமா? அதுதான் மாமா அரசியல். புது அரசியல் வேணுமாமா. அரசியல் இல்லாம எதுவுமே இல்லாத, அதைத்தான் என்னுடைய சகோதரி சொன்னாங்க. அரசியல் இல்லாத சமூகம் அனாதை, அரசியல் இல்லாத சமூகம் அனாதை. அப்ப நீங்க அரசியல்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? அதாவது ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் 2026க்கு ஒரு முன்னோட்டம் இருக்கு. 2021ல எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்மளுடைய பேரை பெருமை சொல்லி அழைத்தவர், 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி ஒரே உட்பிரிவாக அறிவித்தவர் இந்த தமிழகத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லாம் பார்க்கும் வண்ணமாக தேவேந்திர குல வேளாளர் என பெயர் சொல்லி அழைத்தாரே பெருமைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நீங்க பாராளுமன்றத்தில் நம்முடைய ராஜாவுடையத்துக்காரு நம்ம தம்பி லயன் சிவகுமாருக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற உறுப்பினர் யாரு? தனுஷ்குமார் MP. அவரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். பாராளுமன்றத்தில் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக அரசாணைக்காக மசோதா நிறைவேறும் பொழுது எம் இனத்தின் பெருமையாக அந்த மசோதாவை நிறைவேற்ற விட்டாமல் தடுத்தது யாரு? ஏண்டா நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் 40 MP இருக்கிய, அதுல அத்தனையும் தேவேந்திர குல வேளாளர் எத்தனை பேர் இருக்க? அத்தனை பேர் நீ ஏண்டா வெளிநடப்பு செய்யற? எங்களுடைய வாக்கு உனக்கு வேணாமா? உனக்கு நாங்கள் வாக்களித்தது நாங்க அப்பனா வெறும் வாக்கு வங்கியாத்த நீ பாக்குறியா? விட்டாரா ஐயா நரேந்திர மோடி? என்ன செஞ்சாரு? சுனிதா துக்கால் அவர் அந்த அம்மா சொல்லுச்சு, அது அம்மா நம்ம அம்மாவும் கிடையாது, நம்ம அக்காவும் கிடையாது, வடநாட்டிலே பிறந்து மத்திய பிரதேசமோ ஏதோ ஒரு தொகுதி, அந்த தொகுதியில பிறந்த ஒரு MP அழகா படிக்குது. அந்த தமிழ்ல அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, தேவேந்திரன் கோட்டா தான் தேர் ஓடும் சொல்லி அந்த மசோதாவை நிறைவேறிச்சு. அப்படிப்பட்ட ஒரு மசோதா நிறைவேறிச்சு. நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்ப MP மேல் சபையில டாக்டர் நவநீத கிருஷ்ணன் மட்டும்தான் இருக்காரு. அவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர், உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவர் என்ன செய்றாரு? இந்த மசோதா நிறைவேறதுக்காக தேவேந்திர குல வேளாளர் பெருமையை நான் அறிவேன், தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தொட்டா தான் தேர் ஓடும் சொல்லி மாமா செல்லத்தல மாமா வந்துட்டார் நினைக்கிறேன் அவரை பத்தி. ஆமா, அப்ப அந்த அதுக்குள்ளேயும் பழனிசாமி ஏதோ சொல்றாரு, இலக்கு தான் இது, எல்லாமே இலக்கு தான், இலக்கு தான் சொல்ல வரோம், இலக்கு இல்லாம விளக்கா இருக்கு. அப்ப அந்த மசோதா நிறைவேறிச்சு. இதை ஏன் சொல்றேன்னா, இந்த தேர்தலில் நமக்கு எந்த கட்சி நமக்கு ஆதரவா இருக்கு அதை பார்க்கணும். அண்ணே வடிவல் அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக அந்த நம்ம சமூகத்துக்கு செய்யறாரா, அண்ணன் அங்க ஜெயிக்கணும். இப்படித்தான் பார்க்கணும். நம்மளுடைய எந்த கட்சியும் நம்முடைய சமூகத்துக்கு எதிராக இருந்தால் அந்த வேட்பாளர்கள் அங்கே தோற்கடிக்கப்பட வேண்டும். அது பொது தொகுதியாக இருந்தாலும் சரி, தனி தொகுதியாக இருந்தாலும் சரி. நம்முடைய தலைவர்கள் எங்கே நிற்கிறார்களோ அங்கே நாம் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் குழு அமைத்து அதன் மூலமாக அவர்கள் வெற்றியடைய பாடுபட வேண்டும். அதே மாதிரி எந்த கட்சியிலையும் நமக்கு ஆதரவா இருக்கிறவங்கள நம்ம கண்டறியணும். 2026 தேர்தலுக்கு நாட்கள் கம்மியா இருக்கிறது. இன்னும் சில நாட்களிலே தேர்தல் அறிவித்து விடுவார்கள். ஆனா இப்ப நீங்க களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். பொது தொகுதியில எடுத்த உடனே நீங்க எல்லாருமே பொது தொகுதியில சீட்டு கேளுங்கன்றாங்க. பொது தொகுதியில எடுத்த உடனே அரசியல் கட்சிக்காரர்கள் சீட்டு கொடுக்க
தயங்குவார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு என்ன பணம் இருக்கிறது, என்ன ஆள் பலம் இருக்கிறது என்பெல்லாம் யோசிப்பார்கள். ஏன்னா நம்மளை காட்டில அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில பெரிய பண முதலைகள் இருக்கும், திமிங்கலங்கள் இருக்கும். அத்தனையும் தாண்டி இன்னைக்கெல்லாம் நீங்க எத்தனையோ பேர் சொல்றீங்க ஓட்டுக்கு காசு வாங்காதன்னு. நீங்க வேணா வாங்காம இருக்கலாம், வீட்டுல வாங்கிடுவாங்க, நம்ம வீட்டுல வாங்கிடுவாங்க, அக்கா தம்பி எல்லாரும் வாங்கிடுவாங்க. காசு இல்லாம தேர்தல் இல்லை. நீங்க நடைமுறையை பேசணும். ஏதோ தேர்தல் துட்டு வாங்காதனா, துட்டு யாரு வாங்காம இருப்பா? அவன் சொல்லுவான் உடனே, அவன் கொடுத்தா கொடுக்கட்டும்டா, அவன் அப்ப விட்டு காசாடா கொடுக்குறான், கொள்ள அடிச்சிருக்கான்டா, அதை கொடுக்குறான்டான்னுவான். இவனா ஒரு சாட்டிஸ்பாக்சன், அதாவது ஒரு திருப்தி அடைஞ்சுக்கிறான், அவங்க அப்ப விட்டு காசா அப்படின்னுவான். அதனால தேர்தல் தலைவர் வேற கிளம்பிக்கிறார் அவருக்கு, அவருக்காக நான் சீக்கிரத்தை முடிக்கணும். தலைவர் உண்மையிலே எல்லாரும் ஒரு சபதம் ஏற்பான். தலைவர் களமாடிக்கிட்டு இருக்காரு. அவர் எந்த சட்டமன்ற தொகுதியில சீட்டு வாங்கினாலும் சரி, நம்ம ஒட்டு மொத்தமா அவருக்காக நம்ம வேலை செய்யணும். இப்ப ஏற்கனவே நிறைய நேரம் ஆச்சுன்றாங்க, பரவாயில்ல நான் பேசுறேன். அந்த மாதிரி 2026 2021 செஞ்ச தவற நம்ம செய்ய வேண்டாம். இது ஏன் சொல்றேன்னா, நீங்க எந்த ஜாதியும் எந்த ஒரு பாத்தீங்கன்னா அரசியல் லாபி என்ன, அரசியலை கத்துக்கொள்ளணும். இப்ப உதாரணமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைஞ்சு சின்னம்மான்னுகிட்டு இருந்தாங்க. சின்னம்மா யாரு? எனக்கு சின்னமாவா இல்ல, உங்களுக்கு சின்னமாவா இல்ல, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு சின்னமா. அந்த சின்னமாவை வைத்து எத்தனை பேர் மந்திரி ஆனார்கள், எத்தனை பேர் பெரிய பெரிய ஒப்பந்த பணிகள். தனிநபர்களை பேச வேண்டாம், அரசியல் பேசுங்க. ஆனா தனிநபர்களையோ அந்த அம்மா இருக்கும் போது அந்த சமூகம் முன்னேறிச்சு. அத போல நம்முடைய தலைவர்கள் அங்க இருக்கிறத வச்சு நம்ம அந்த சமூகத்தை முன்னேற்றணும். சமூகத்திற்கான முன்னேற்ற பாதையில புது அரசியல் தான் நமக்கு வெற்றியை தரும். ஏற்கனவே தம்பி எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. மீண்டும் ஒரு முறை மேடை கிடைக்கும் போது உங்களோட அதிகமாக பேசுவேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்றும் உங்களுடன் அன்பு சகோதரனாக பல்லவட்டியார் என்று அழைக்கப்படுகிற பல்லவட்டி ரமேஷ் தேவேந்திரன். நன்றி உறவுகளே. யார் பேரையும் விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கங்க. உங்க அத்தனை பேரையும் சத்தியமாக நான் சொன்னதாக நினைத்து நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு